குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு டாபிக் மாதிரி இருக்கும். நம்ம வந்து சிலபஸை வந்து தனித்தனியா பிரித்து படித்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து தனியாக இருக்கும். அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் வந்து படித்தாலுமே ஒரு ஒரு படிக்காத ஃபீலிங்காகவே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண நமக்கு என்னென்னா ஐடியா நிறைய கிடைக்கும். ஓகே, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு பேசிக் இந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ போகலாங்களா? எஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு டாபிக் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் லோடு கேரிங் கெப்பாசிட்டி, அதாவது ஆக்சியல் லோடு கேரிங் கெப்பாசிட்டியில் வந்து தனியாக பிரிக்கிறோம். ப்ளஸ் ஆக்சியல் லோடு ப்ளஸ் மீன்ஸ் ஹரிசாண்டல் லோடு ப்ளஸ் வெர்டிக்கல் லோடு டைரக்ஷனில் பார்க்குறோம். எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைரக்ஷன் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 3 டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் கேரிங் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1D ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஸ்கிலிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்கிலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இட் இஸ் கேரிங் லைக் நம்மளுடைய போன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ கேரிங் ஃபார் ஆக்சியல் ஆர் கம்ப்ரஷன் லோட் அப்படின்றோம். ஆக்சியல் டென்ஷன் ஆர் கம்ப்ரஷன் லோட் அப்படின்றோம். அதுக்கு வந்து ஸ்கிலிட்டல் ஸ்ட்ரக்சரோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கேட்பாங்க. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸ்கிலிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார். ஓகேங்களா? ஒரு லீனியர் பார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிள், லீனியர் கேபிள். ஓகேங்களா? அடுத்து வந்து டை பீம். ஓகேங்களா? பீம் ஜென்ரலாக பீம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலம். டை பீம் அப்படின்னா டென்ஷன் மெம்பர். ஓகேங்களா? காலம் அப்படின்னா கம்ப்ரஷன் மெம்பர். ஓகே, பார் இட் இஸ் ஆக்சியல் கம்ப்ரஷன் ஆர் டென்ஷன், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிலிட்டல் ஸ்ட்ரக்சருடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்கிலிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 1D ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ கேரிங் கெப்பாசிட்டி இன் தி ஒன்லி ஃபார் ஆக்சியல் டைரக்ஷன் மட்டும்தான் நமக்கு எடுத்துக்கிறோம். பார், கேபிள், டை பீம்ஸ் அண்டு காலம். ஓகேங்களா? கர்வ்டு ஸ்ட்ரக்சரில் வரதான் நமக்கு ஆர்ச் அண்டு கேபிள். இந்த ஆர்ச் அண்ட் கேபிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிலிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் ஃபார் கர்வ்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணக்கூடாது நீங்கள் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஸ்ட்ரக்சர். பிளேன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2D ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபார் லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே நமக்கு இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் லென்த் அண்ட் பிரெத், அதாவது லென்த் 5 மீட்டர் அப்படின்னா பிரெத் வந்து ஒரு 2 மீட்டர், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ வந்து பிளேட் சொல்லிக்கணுங்களா? எஸ். வால், பிளேட், ஷெல். ஓகேங்களா? ஷெல் அப்படின்னா இட்ஸ் லைக் ஷீல்டு மாதிரி இருக்கும். கர்வ்டு சர்ஃபேஸ் வித் ஷெல் மாதிரி, இதுதான் நமக்கு வந்து ஷெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து ஷீட் அப்படி கூட சொல்லிக்கலாம், ஷெல் ஆர் ஷீட். அடுத்து வந்து கேபிள் நெட்வொர்க். கேபிள் நெட்வொர்க்னா கம்பைன்டு நெட்வொர்க். கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அப்படிங்கும்போது நமக்கு கம்பைன் கேபிள் நெட்வொர்க் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிள் நெட்வொர்க். அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு வருது. கேபிள் சொன்னாங்களா அது நார்மல் ஸ்கிலிட்டல் ஸ்ட்ரக்சர். கேபிள் நெட்வொர்க்னு சொன்னாங்கன்னா பிளைன் ஸ்ட்ரக்சர். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்ட்ரக்சர். லென்த், பிரெத், டெப்த் ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். LBH அப்படின்றோம். அப்போ நமக்கு டேம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், விசல்ஸ். ஓகேங்களா? ப்ரெஷர் விசல்ஸ். ஓகேங்களா? ப்ரெஷர் விசல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் அண்ட் படிச்சிருக்கீங்களா? சேம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து ப்ரெஷர் விசல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ JDO எழுதுறீங்க அப்படின்னா ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம். ஓகே. எஸ். இப்போ தான் நம்ம இப்போ போகிற டாப்பிக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை பொறுத்தவரையிலும் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி, கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி அண்டு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், அந்த பக்கம் ட்ரஸ் அனாலிசிஸ், அடுத்து முடிஞ்சு போச்சு மேட்ரிக்ஸ் மெத்தட். மேட்ரிக்ஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸாக மேட்ரிக்ஸ் மெத்தடில் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டு ஸ்டிஃப்னஸ் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி. ஸோ அந்த ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சினா முதல்ல நமக்கு என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பீம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஸோ இந்த பீமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். சமேஷன் ஆஃப் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3 ஈக்குவேஷனையும் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் சால்வ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஆன்சர் உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரியாக்ஷன் வேணும், ஜென்ரல் லோட் ஆக்டர்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன ஈக்குவேஷன்?
RA plus RB equal to 0. அப்போ summation of the vertical force equal to 0. Summation of the horizontal force equal to 0. அப்போ left side force வந்து right side போகிறத பாசிட்டிவ் வச்சுக்குவீங்க, லெஃப்ட் சைடு போகிறது வந்து நெகட்டிவ் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் படிச்சிருவீங்களா? அடுத்து பெண்டிங் மோமெண்ட் சப்போர்ட் A equal to 0 வச்சுக்கிட்டு உங்களுக்கு எங்கே பெண்டிங் மோமெண்ட் வேணுமோ நமக்கு அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு பீம் எதுவாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ண முடியலைங்க, எனக்கு அடிஷனல் ஒரு ஈக்குவேஷன் வேணும், அது ஒரு காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன் சொல்லுவோம். அப்போ இதனுடைய செட்டில்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சைடு ஆஃப் செட்டில்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒய் சைடு ஆஃப் செட்டில்மெண்ட், அதாவது இதனுடைய சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் சம் அதர் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்டெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். இதுதான் இதனுடைய ஜென்ரல் டெஃபினேஷன். இதுதான் ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் 0, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0, மூமெண்ட் ஈக்குவல் டு 0. இது 3 வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். அப்படி பண்ண முடியும்னா அது வந்து இன்டர்டெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ ஸ்டாட்டிக்கல் இன்டர்டெர்மினன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட் ரியாக்ஷன், வாட் ஆர் தி மெம்பர்ஸ் அண்ட் ஜாயிண்ட், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ், ஓகேங்களா? அந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிட்டிங்களா போதும், ஒன்றும் தேவையில்லை. இந்த ஸ்டாட்டிக்கல் இன்டென்டென்சி, கைனமேட்டிக் இன்டென்டென்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிறது 3 ஃபார்முலா தான். புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த 3 ஃபார்முலா படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். போகலாங்களா? எஸ். 1 minute. Statical indeterminacy. So it is classified into 2 types. One is determinate indeterminacy and indeterminacy அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Determinacy and indeterminacy. Solved by available equilibrium equation. பார்த்தோம் இல்லைங்களா? Summation of vertical force 0, horizontal force 0 and moment equal to 0. இது 3 வச்சு சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா determinant structure அப்படின்னு சொல்கிறோம். Additional equations. Yes, additional equation record like compactability equation, deformation. அதாவது இது டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் வரும். காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் மெத்தடில் நமக்கு வரும். ஓகேங்களா? அடிஷனல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன் தான் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபர்மேஷன், அதாவது டெல்டா படிச்சிருக்கீங்களா? PL/AE, PL1/AE இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதனுடைய PL/AE அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் அண்ட் காப்பர் சேம் அதே கான்செப்டில் ஒரு காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன் நமக்கு வருது. ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ், எஸ், இந்த டேர்ம் முடிஞ்சது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூவ்மெண்ட், இந்த லேக் ஆஃப் ஃபிட் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு கிடையாது, 0 இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூவ்மெண்ட் இஸ் இண்டிபெண்ட். ஓகேங்க? நோ லேக் ஆஃப் ஃபிட், நோ தெர்மல் ஸ்ட்ரெஸ், டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் எதுவுமே கிடையாது. இதுக்கு டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு. பட் இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூவ்மெண்ட் எல்லாமே டிபெண்டாக இருக்கும், தெர்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், லேக் ஆஃப் ஃபிட் இருக்கும், எல்லா எஃபெக்ட்டுமே நமக்கு இருக்கும். இந்த கொஸ்டின் ஒரு டைமு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஐஇஎஸ்ல கேட்டாங்க ஒரு டைமு. ஓகே, த ஸ்டாட்டிக்கல் இன்டர்டெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர், த லேக் ஆஃப் ஃபிட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக்கல் டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு இண்டிபெண்டன்ட் தான். டிபெண்டன்ட் யார் இருப்பாங்க? ஸ்டாட்டிக்கல் இன்டர்டெர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்கல் டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு இண்டிபெண்டன்ட், இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு டிபெண்டண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிக்கல் இன்டிட்டர்மினன்சினா என்ன நம்ம படிச்சாச்சு. அப்போ எதனால் நம்ம ஸ்டாட்டிக்கல் இன்டர்டெர்மினன்சி கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா, அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. எதனால் கண்டுபிடிக்கணும்? அடிஷனல் ஈக்குவேஷன் ரெக்யூர்டு. ஓகேங்களா? சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் 0, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0 அண்ட் மூமெண்ட் ஈக்குவல் 0 மட்டும் இல்லாமல் சம் அடிஷனல் ஈக்குவேஷன் எனக்கு வேணும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கல் இன்டர்டெர்மினன்சி கண்டுபிடிக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்கல் இன்டர்டெர்மினன்சி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க 2 டைப்ஸாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல், ஓகேங்களா, இன்டர்னல் ஸ்டாட்டிக்கல் இன்டர்டெர்மினன்சி, எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினன்சி. ஸோ இப்போ இன்டர்னல் யாரை பேஸ் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா இன்டர்னல் பேஸ்ட் ஆன் தட் மெம்பர், இன்டர்னல் மெம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் பேஸ்ட் ஆன் சப்போர்ட், எக்ஸ்டர்னலி சப்போர்ட் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரிங்களா? எஸ். 1 minute. எஸ். ஸோ இன்டர்னல் பேஸ்ட் ஆன் தி மெம்பர், எக்ஸ்டர்னல் பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட். எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது இந்த சப்போர்ட் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? 3 ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் 3Mன்னு ஃபார்முலா எழுதிடுறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி மெம்பர்லையும் பாருங்கள், 3 ஜாயின் ஃபார்முலா எழுதிடுவாங்க. ஓகே. ஸோ இதனுடைய ஃபார்முலா 3M + R - 3M + R - 3J நமக்கு வரும். இந்த ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷனாக நமக்கு ஒன்றும் என்னென்னு தேவையில்லை, ஃபார்முலா படிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெம்பர் நான் ஃபார்முலா வரும்போது சொல்கிறேன், முதல்ல இதை படித்தேன். எஸ். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்கல் எக்ஸ்டர்னல் இன்டர்டெர்மினன்சி, ஓகேங்களா, டைரக்ட் ஃபார்முலா வந்து R - 3 பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் ஃபிக்ஸ்டு பீம், இதுதான் நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளி சப்போர்ட், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோலர் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இப்போ எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் அதில் வரக்கூடிய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது? 3.
ஓகேங்களா 3. அப்போ ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட வந்துட்டு போகுது. ஆனால் பட் எனக்கு ஜென்ரல் ரியாக்ஷன் R-3 தான் நமக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால எக்ஸ்டர்னல் பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட் R-3 இஸ் a ஜென்ரல் பீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜென்ரல் லோடு கேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜென்ரல் லோடு கேஸ். ஒன்லி வெர்டிக்கல் லோடு மட்டும் ஆக்ட் ஆகுது. சரிங்களா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்லி வெர்டிக்கல் லோடு மட்டும் ஆக்ட் ஆகுது. அப்போ சமேஷன் ஆஃப் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் தி மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. 2 ஃபார்முலா போதும் இல்லைங்களா. அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நான் இந்த இடத்துல கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா எனக்கு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் தான். எனக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸே கிடையாது. அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஃபார்முலாலேருந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் R-2 மட்டும் தான் நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஒன்லி ஜென்ரல் லோடு கேஸ் எதுவுமே கொடுக்கலன்னு ஜென்ரல் லோடு கேஸ்னு எடுத்துக்கோங்க. ஒன்லி த வெர்டிக்கல் லோடு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் லோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் வெர்டிக்கல் லோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0, எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டென்சி இஸ் ஈக்குவல் டு R-2. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. R-2. பீம் இன்டர்னலி டிட்டர்மைன். பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இன்டர்னலி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பீம் இஸ் ஆல்வேஸ் இன்டர்னலி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னலி இஸ் பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட். நீங்கள் என்ன சப்போர்ட் கொடுக்குன்னு தெரியாது. பட் இன்டர்னலாக என்ன பண்ணுவோம் மெம்பர் இட் இஸ் ஆல்வேஸ் டிட்டர்மைன். ஏன்னு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இது என்னுடைய ஒரு பீம். ஓகேங்களா. ஸோ அந்த பீமை நான் கட் பண்ணி இப்படி பார்க்குறேன். நமக்கு என்ன ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல வந்து மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. இங்கே போட்டுங்களா. எஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு நமக்கு என்ன ஆகும் 0 ஆகிடும். அடுத்து நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள் ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஆக்ட் இருக்கும். அப்போ டேரெக்டாக ஃபார்முலா நமக்கு என்னது R-2. ஓகேங்களா. அப்போ R-2 அப்படிங்கும்போது நமக்கு இது ஒன்லி வெர்டிக்கல் லோடு கேஸில். ஓகேங்களா. R-2 அப்படிங்கும்போது ரியாக்ஷன் எத்தனை இருக்கும் பாருங்கள். 1 ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் மூமெண்ட். அப்போ 2 - 2 0. அப்போ பீம் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர் அண்டு எக்ஸ்டர்னலி இன்டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. எக்ஸ்டர்னல் ஃபார்மா தான் நமக்கு R-2, R-3. ஜென்ரல் லோடு கேஸ்க்கு R-3, வெர்டிக்கல் லோடு கேஸ்க்கு R-2. ஓகே. எஸ். அப்போ டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டர்டென்சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்டென்சி ப்ளஸ் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்டென்சி ரெண்டும் கூட்டிக்கங்க. பீம் வந்து டேரெக்டாக வந்து இன்டர்னல் டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர்னால இது நமக்கு தேவையில்லை. R-2 மட்டும் போட்டால் நமக்கு போதும் எக்ஸாம்பிள். சரிங்களா. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு வாட் இஸ் வாட்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே. எஸ். போலாங்களா அடுத்தது 1 மினிட். எஸ். அப்போ ஒரு பீம் அண்டு ஃப்ரேம். ஓகேங்களா. ஒரு பீம் அண்டு ஃப்ரேமுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஒரு பீம் அண்டு ஃப்ரேமுக்கு டைரக்ட் ஃபார்முலா அதாவது ஸ்டாட்டிக்கல் இன்டென்சி இஸ் ஈக்குவல் டு ஒரு பீம் ஆர் போர்ட்டல் ஃப்ரேம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு டைரக்ட் ஃபார்முலா 3m + r - 3j. என்ன ஃபார்முலா 3m + r - 3j. இந்த ஃபார்முலா எங்க சார் வந்துச்சு. ஓகே போகலாம். 3m. இப்போ கவனிங்க. எஸ். இதுதான் என்னுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே. ஒரு பீம் கட் பண்ணி பார்த்தா நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் தெரியும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கும், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கும் அண்டு மூமெண்ட் இருக்கும். கரெக்டுங்களா. அப்போது ஒரு மெம்பரில் 3 ஃபோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் 3m. ஓகே. அதேமாரி ஒரு ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஒரு ஜாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன இருக்கும் சேம் அதேமாரி வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அண்டு மூமெண்ட் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட் டிபெண்டிங் அப்பான் தி கேசஸ் அது. ஓகே. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ டேரெக்டாக எடுத்துக்கோங்க ஃபார்முலா மெம்பருக்கு 3 ஃபோர்ஸ், ஜாயிண்ட்டுக்கு 3 ஃபோர்ஸ். அப்போ ரியாக்ஷன் எதை இருக்க போகுது ரியாக்ஷன் டிபெண்டிங் அப்பான் தி மெம்பர். ஸோ அந்த ஜாயிண்ட் தான் நம்ம வந்து நெக்லைஃப் பண்ணுறோம். நம்ம என்ன வந்து ஜாயிண்ட் கொடுக்குமோ அதை நமக்கு என்ன பண்ணோம் ஸ்டாட்டிக்கல் டிட்டர்மினா இன்டர்டெர்மினா மாற்ற போகுது. அப்போ 3m + r - 3j இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்டாட்டிக்கல் இன்டென்சி ஆஃப் ஜென்ரல் ஃபார்முலா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இதை வச்சு நான் சால்வ் பண்ணவே மாட்டேன் ஒரு கொஷின் கூட. சரிங்களா. வேற ஒரு ஃபார்முலா வச்சுருங்க அதை வச்சு தான் சால்வ் பண்ணுவேன். பட் இது எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா மேட்ச் தி ஃபாலோவிங்ல கேட்டு விட்ருவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருவாங்க, ஃப்ரேமுக்கு கொடுத்துருவாங்க, பீமுக்கு கொடுத்துருவாங்க, 2D ஸ்ட்ரக்சர் 3D ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடுவாங்க, பிளைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் இன்டென்சி இஸ் ஈக்குவல் டு ஃபார் 3D ஸ்ட்ரக்சருக்கு 6m + r - 6j. அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அண்டு ஃபோர்ஸ். அதேமாதிரி ஒய் டைரக்ஷனில் மூமெண்ட் அண்டு ஃபோர்ஸ், இசட் டைரக்ஷனில் மூமெண்ட் அண்டு ஃபோர்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா சார். அப்போ நீங்கள் ஒவ்வொரு டைரக்ஷனில் 3 ஃபோர்ஸ் வருமே வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோலினியர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் ஈச் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகும் 0 ஆகிடும். அப்போ மொத்தம் 9 ஃபோர்ஸில் 3 ஃபோர்ஸ் 0 ஆச்சுன்னா மீதி 6 தான் இருக்கும். சரிங்களா. அப்போ 6m + r - 6j. ஓகேங்களா. இது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு 1/2 hour கிளாஸ் நமக்கு வேணும். இது நமக்கு தேவையில்லை. ஓகே. டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா இருந்தால் போதும். ஸ்டாட்டிக்கல் இன்டெர்டென்சி ஃபார் 2D ஸ்ட்ரக்சர் பீம் ஆர் ஃப்ரேம் அப்படிங்கும்போது 3m + r - 3j. 3D ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா 6m + r - 6j முடிஞ்சு போச்சு. இதுக்கு பீமுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் R-2 யூஸ் பண்ணால் போதும். வெர்டிக்கல் லோடு கேஸுக்கு ஜென்ரல் லோடுக்கு R-3 யூஸ் பண்ணால் நீங்கள் போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாங்களா. எஸ். ஸோ அப்போ
இப்போ தான் நான் ஃபார்முலா வர போகிறேன். ஓகேங்களா? அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ண போகிறேன் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஸ்டாட்டிக் இன்டென்சி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பீமுக்கு வெர்டிகல் லோடுக்கு ஸ்டாட்டிக்கல் இன்டென்சி, இன்டர்னல் இன்டென்சி இஸ் 0, எக்ஸ்டர்னல் பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ டேரெக்டாக R-2 வெர்டிகல் லோடு கேஸ். ஓகே, அண்டு 3R-3 ஃபார் ஜென்ரல் லோடு கேஸ். அது என்ன வெர்டிகல் லோடு கேஸ், ஜென்ரல் லோடு கேஸ். இதான் ஒரு பீம்னு வச்சுக்கோங்க. வெர்டிகல் லோட இது மட்டும் தான் பர்ஃபெக்டாக வெர்டிகல் லோடு. ஜென்ரல் லோடு கேஸ்னா அப்படி இன்க்ளைன் லோட ஆக்ட் ஆகலாம். ஓகேங்களா? அதான். எஸ். ஸோ நம்ம ஃப்ரேமுக்கு அப்போ பீமுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ ஃப்ரேமுக்கு என்ன ஃபார்முலா? R-3 + 3C - R. ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? R-3 + 3C - R. இது வந்து ஒரு ஈஸி ஃபார்முலா. ஓகே, R-3 + 3C - R. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3D ஸ்ட்ரக்சர் வந்து R-6 + 3C - R அப்படின்னு சொல்கிறோம். R-6 + 6C - R. சாரி, ஓகேங்களா? 6C - R. அப்போது 3D ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 6 வந்துடும். ஏன்னா ரியாக்ஷன் வந்து 6. க்ளோஸ்டு லூப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஈச் லூப்பில் வந்து 6 ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகிற மாதிரி. R-3 + 3C - R, R-6 + 6C - R அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 2D அண்டு 3D ஸ்ட்ரக்சருக்கு. அப்போது டைரக்ட் ஃபார்முலா R ஃபார் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் அட் ஈச் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆல் சப்போர்ட். ஓகேங்களா? ஆல் சப்போர்ட். ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ் ஃபார்முலா. C அப்படின்றது நமக்கு என்னன்னா இந்த இடத்துல க்ளோஸ்டு லூப்ஸ். எத்தனை க்ளோஸ்டு லூப் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ க்ளோஸ்டு லூப் அப்படின்னா இதுதான் எனக்கு பீம் அப்படின்னு, இதுதான் ஒரு ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க, போர்ட்டல் ஃப்ரேம். அப்போ இதில் க்ளோஸ்டு லூப் இருக்கா? இல்லை. இந்த ஏரியா ஓப்பன். இதுதான் க்ளோஸ்டு லூப். இப்படி ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்குலர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். இல்லை ட்ரையாங்குலர் க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ R-3 + 3C - R இந்த ஃபார்முலா தான் நம்மளுடைய ஸ்டாட்டிக் இன்டென்சி கண்டுபிடிக்கக்கூடிய ஃப்ரேமுக்கான ஃபார்முலா, போர்ட்டல் ஃப்ரேமுக்கான ஃபார்முலா. இது வந்து பீமுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இது 2 தான் நமக்கு முக்கியமான ஃபார்முலா. வேறு எதையும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. மற்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் வாட் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஓகே, எஸ். அப்போது ஸ்டாட்டிக்கல் இன்டிட்டர்மினன்சி. அப்போ ஸ்டாட்டிக்கல் இன்டிட்டர்மினன்சி ஃபார் இன்டர்னல் இன்டர்னல் பேஸ்ட் ஆன் தட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டர்னல் பேஸ்ட் ஆன் தி மெம்பர், எக்ஸ்டர்னல் பேஸ்ட் ஆன் தட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எக்ஸ்டர்னல் மாற்றி எழுதிக்க பாருங்க. எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு R-3, இன்டர்னல் இஸ் ஈக்குவல் டு 3C - R. லூப் எத்தனை இருக்குன்னு பார்க்குறது நமக்கு. ஓகேங்களா? Rன்றது நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் அப்படின்றோம். எஸ், R-3 + 3C - Rன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த ஆரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அது நம்பர் ஆஃப் இன்ச், நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து டிடக்ட் பண்ணிவிடுவோம். அதை நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? எஸ். ஸோ அதர் ஒன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பீம் கவுண்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பீம் கவுண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட். ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் 120 ஃப்ளோர் இருக்குது. சரிங்களா? அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ 120 ஃப்ளோருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ 120 ஃப்ளோருக்கும் எத்தனை பீம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஒரு 120 ஃப்ளோர் மேலே டாப் வியூ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாப் வியூ கொடுத்துருவாங்க. இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் R-2 ஃபார்முலா போட முடியாது. இந்த R-3 + 3C - Rன்னு போட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு லூப்பையும் வந்து 120, க்ளோஸ் லூப் வந்து 120 இருக்குது, ரியாக்ஷன் வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து பீம் கவுண்ட் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பீம் கவுண்ட் மெத்தடில் என்ன சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? சம் அசம்ஷன் கிடையாது. என்னுடைய தியரியிலே இது நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. பீம் கவுண்ட் மெத்தடில் ஸோ முதல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிக்கல் இன்டென்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் பீம்ஸ் இன்ட்டு 3. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்பர் ஆஃப் பீம், எத்தனை பீம் இருக்குது ஹரிசாண்டல் பீம், அதை மட்டும் இன்ட்டு 3 போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? காலமும் பீம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஸ்டாட் ப்ரோ போடும்போது இந்த காலமும் ஒரு பீம் ஆட் பீம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுவும் நமக்கு பீமாக தான் இருக்கும். வெர்டிக்கல் மெம்பர், இது ஹரிசாண்டல் மெம்பர். ஸ்டடி படி வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மெம்பர் இஸ் பீம், வெர்டிக்கல் மெம்பர் இஸ் காலம். ஓகே, எஸ். Yes. So number of beam into 3 for statical intensity for 2D structure. அப்போ 3D ஸ்ட்ரக்சருக்கு என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பீம் இன்ட்டு 6. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பீம் இன்ட்டு 6 அப்படின்னா. ஸோ அப்போ இதோட கண்டிஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த பீம் கவுண்ட் மெத்தடில் ஆல் எண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்றோம். ஓகே, ஆல் எண்ட் எல்லா எண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கண்டிஷன் இருக்கணும். ஒன் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். எஸ், 120 ஹைட்டு போகும்போது கண்டிப்பாக எல்லாமே ஃபிக்ஸ்டாக தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? எஸ். இப்போ பாருங்கள். ஓகே, இது ஒரு 2D ஸ்ட்ரக்சர்ப்பா, இது எங்களுக்கு 3D ஸ்ட்ரக்சர்ப்பா. இதோட ஸ்டாட்டிக் இன்டென்சி கண்டுபிடின்றாங்க. ஓகே, நான் எப்பயுமே நம்ம ஃபார்முலா போடலாமா? எல்லா எண்டும் ஃபிக்ஸ்டா அதை பார்த்துக்கோங்க. எஸ், எல்லாமே ஃபிக்ஸ்டு. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன? ஸ்டாட்டிக் இன்டென்சி இஸ் ஈக்குவல் டு R-3 + 3C - R. ஏதாச்சும் இன்ச் வச்சிருக்கா? இன்பிட்வீனில் இன்ச் ரிலீசிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களா? எதுவும் கொடுக்கலாம். அப்போ இந்த R நமக்கு தேவையில்லை, 0. ரியாக்ஷன் பாருங்கள். இது ஒரு ஃபிக்ஸ்டு பீம் 3 இருக்கும். இது ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் 3 இருக்கும். அப்போ 3 3 6 ஆச்சு. அப்போ 6 மைனஸ் ஃபார்முலா வரக்கூடிய 3 போட்டாச்சு. க்ளோஸ் லூப் எங்கேயாச்சும் இருக்கா? லூப் எங்கேயாச்சும் க்ளோஸ் ஆகிருக்கா? எங்கேயுமே கிடையாது எங்களுக்கு.
சரிங்களா? அப்படிங்கும்போது நம்ம க்ளோஸ் லூப் நமக்கு இதுவும் 0. அப்போ 6 - 3 நமக்கு என்ன வரும்? 6 - 3 நமக்கு போட்டால் நமக்கு என்ன வரும்? 3 ஆன்சர். அப்போ ஸ்டார்டிங் இன்டென்சிட்டி இஸ் 3. கரெக்ட்டுங்களா? ஸ்டார்டிங் இன்டென்சிட்டி 3 நம்மளுடைய ஜெனரல் ஃபார்முலா. ஓகே. இப்போ நம்மளுடைய பீம் கவுண்ட் மெத்தட் பாருங்க. எத்தனை பீம் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு பீம் தான் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் பீம் இன்டு 3 அதான ஃபார்முலா. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பீம் இன்டு 3 பீம் 1 தான். அப்போ ஸ்டார்டிங் இன்டென்சிட்டி இஸ் 3. ஓகேங்களா? எஸ். இது பாருங்க. இது நமக்கு 3D ஸ்ட்ரக்சர். ஓகேங்க. 3D ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா நமக்கு என்னது? r - 6 r - 3 plus 3c minus r. அப்போ r - 6 plus 6c minus r அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? r - 6 plus 6c minus r. அப்போ ரியாக்ஷன் ஈச் சப்போர்ட் நமக்கு என்ன ரியாக்ஷன் நமக்கு வரும் பாருங்க. x, y, z அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 டைரக்ஷன் வரும். ஸோ இந்த 3D ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா லூப் எத்தனை நம்ம பார்க்கணும், ரியாக்ஷன்ஸ் அதாவது ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போ நம்பர் ஆஃப் பீம் பாருங்க. ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் 1 2 3 4. அப்போ எத்தனை இருக்குது பாருங்க? 4 பீம் இருக்குது. அப்போ 4 × 6 3D அப்படின்னால அப்போ 24. அப்போ இதனுடைய ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு எத்தனை? 24 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த நார்மல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. r - 3 plus 3c minus r அப்படின்றது நமக்கு ஒரு மெத்தட். இதுதான் நமக்கு கான்ஸ்டன்ட். எப்பயுமே நம்ம இதான் யூஸ் பண்ண போகிறோம். r - 3 plus 3c minus r. பட் இந்தமாரி மல்டி ஸ்டோரி பில்டிங் இங்கே பாருங்க. இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம நார்மல் ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு 3D ஸ்ட்ரக்சரா? எஸ் 3D ஸ்ட்ரக்சர். அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? r - 6 plus 6c minus r. அப்போ நம்பர் ஆஃப் லூப்ஸ் எத்தனை பார்க்கணும், நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் க்ளோஸ் லூப் பார்க்கணும் ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இதுக்கு டேரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6. அப்போ 6 பீம். அதேமாதிரி எத்தனை சைடு இருக்குது பாருங்கள்? 4 சைடு இருக்குது. 1 2 இதுக்கும் பேக் இதுக்கும் பேக். ஓகேங்களா? அப்போ 4 × 6. ஓகேங்களா? அப்போ இத்தனை பீம் இருக்குது. 24 பீம். அப்போ 24 × 3D அப்படின்னால 6 நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் பீம்ஸ் × 6. அப்போ 144 இதனுடைய ஸ்டாட்டிக் இன்டென்சி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் இந்த பீம் கவுண்டிங் மெத்தட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதேமாரி இது பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுறதுக்கு நமக்கு எத்தனை இருக்கிறோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பீம். அதேமாரி 2 இருக்குது. அப்போ 12 × 2 24 பீம். அப்போ இது 2D ஸ்ட்ரக்சர் இன்ட்டு 3. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் பீம் × 3. ஓகேங்களா? 2D ஸ்ட்ரக்சருக்கு. அப்போ 72 இதனுடைய ஸ்டாட்டிக் இன்டென்சி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈஸி மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பீம் கவுண்ட் மெத்தட். ஸோ இது பாருங்கள். இது ஒரு அசோக் சக்ரா. ஓகேங்களா? அசோக சக்கரம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் இன்டென்சி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் எத்தனை லைன் உள்ளே இருக்கும்? 24 நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ 24 × பீம் கவுண்ட் மெத்தடில் எல்லாமே நமக்கு இது எல்லாமே ரிஜிட் தான். ஓகேங்களா? ரிஜிட் தான் நமக்கு இது. அப்போ நமக்கு என்ன 24 × 2D ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 3. அப்போ 72 தான் இதனுடைய ஸ்டார்டிங் இன்டென்சி. அப்போ ஸ்டார்டிங் இன்டென்சி ஆஃப் தி அசோக சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு? 72. ஓகேங்களா? எஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட்டு. ஸோ இதுவரை நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தோம் நமக்கு பீம் பார்த்தோம் அண்டு போர்ட்டல் ஃப்ரேம் பார்த்தோம் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அந்த பீம் அதாவது அந்த பீம்லேருந்து நமக்கு எத்தனை ஸ்டாட்டிக் இன்டென்சி அதாவது நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மெம்பர் × 3 ரியாக்ஷன் × 3 மல்டிபிள் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா இதில் ஜஸ்ட் ஒரு 4 ஃபார்முலா தான். எது? ஸ்டாட்டிக் இன்டென்சி ஆஃப் போர்ட்டல் ஃப்ரேம் அண்ட் பீம். பீம் ஜென்ரல் ஃபார்முலா r - 3. வெர்டிக்கல் லோடு கேஸ் r - 2. ஃப்ரேம் r - 3 plus 3c minus r. 2D ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டோம். இது 3D ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு r - 6 plus 6c minus r. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இன்னொரு ஃபார்முலா வந்து 6m plus r minus 6m plus r minus 6j 3D 3m plus r minus 3j for 2D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரஸ். ஓகேங்களா? ட்ரஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பெண்டிங் மூமெண்ட் எங்களுக்கு கிடையாதுப்பா மெம்பரில். பெண்டிங் மூமெண்ட் இஸ் நெக்லெக்டட். ஆல் தி ஜாயிண்ட் வந்து பின் ஜாயிண்ட் தான். ஓகேங்களா? லோட் இஸ் ஆக்டிங் அட் ஜாயிண்ட் ஒன்லி. சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சுன்னா சில நேரத்தில் இப்படி கொடுப்பாங்க. எப்படின்னா இப்படி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டு லோடு இங்கே கொடுத்துருவாங்க. இது நம்ம ட்ரஸ்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் இந்த மெம்பர் வந்து பெண்ட் ஆகும் நமக்கு. நான் தான் பெண்டிங் மூமெண்ட் நெக்லெக்டட் 0ன்னு சொல்லிட்டு அசம்ஷனில். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம போயிடும். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா r - 3 plus 3c minus r நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 50 கொஷின் நீங்கள் ஒரு டைம் பார்த்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஓகே. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணணும்? கொஷின் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? எஸ். ஸ்டாட்டிக் இன்டென்சி அண்ட் கைனமேட்டிக் இன்டென்சி மட்டும். ஓகே. எஸ். ட்ரஸ் பின் ஜாயிண்ட் ஒன்லி. பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0.
ஸோ அப்போ ஸ்டாட்டிக்கல் இன்டென்டென்சி இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2J. ஓகேங்களா? ஒரு மெம்பர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவல் ஃபோர்ஸ் மெம்பர் மட்டும் தான், ஒன்று டென்ஷனாக இருக்கும் இல்லை கம்ப்ரெஷனாக இருக்கும். அதான் எம்மோட வந்து நான் ஒரே ஒரு மல்டி பண்ணிட்டேன். ஓகே, ஜாயிண்ட். அப்போ ஒரு ஜாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால் 2J. ரியாக்ஷன் ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல நமக்கு வருது எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2J. அந்த ஃபார்முலா எப்படின்னு தெரிஞ்சுக்கிங்களா? அப்போ எதுவுமே காம்பினேஷன் தான். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ளஸ் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் பேஸ்ட் ஆன் தி சப்போர்ட், அப்போ ஆர் மைனஸ் 3 எங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இன்டர்னல் பேஸ்ட் ஆன் தி மெம்பர் எம் ப்ளஸ் 3 மைனஸ் 2J. சரிங்களா? எம் ப்ளஸ் 3 மைனஸ் 2J. இது வந்து ஒரு டைம் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் இன்டென்சிட்டி ஆஃப் தி ட்ரெஸ், இன்டர்னல் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் எம் ப்ளஸ் 3 மைனஸ் 2J. எங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது எனக்கு தெரியலனா கூட இதை வந்து நீங்கள் கழிச்சிட்டா கூட ஆன்சர் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? இல்லை எனக்கு இது தெரியுது, இது தெரியலனா கூட இதை வந்து கழிச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கூட்டி பார்த்தா அந்த ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அந்த மைனஸ் 3க்கு இந்த ப்ளஸ் 3 கேன்சல். அப்போ எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2J. சரிங்களா? ஃபார்ம் வந்துருச்சா? ஸோ அப்போ ரெண்டையும் கூட்டிக்கோங்க. அப்போ ஸ்டாட்டிக்கல் இன்டென்சி ப்ளஸ் எக்ஸ்டர்னல் இன்டென்சி ப்ளஸ் இன்டர்னல் இன்டென்சி ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டாட்டிக் இன்டென்சி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்க? எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2J, ஆர் மைனஸ் 3, எம் ப்ளஸ் 3 மைனஸ் 2J. ஓகேங்களா? எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டாட்டிக்கல் இன்டென்சி இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2J ஃபார் 2D ஸ்ட்ரக்சர். எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3J அப்படின்றது நமக்கு 3D ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? 3D ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, எஸ். ஸோ எக்ஸ்டர்னல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கேட்டதில்லை. எக்ஸ்டர்னல் இன்டென்சி ஆர் மைனஸ் 6 இன்டர்னல் எம் ப்ளஸ் 6 மைனஸ் 3J அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த 3J 2J தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்டிக் இன்டென்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஜென்ரல் லோடு கேஸ், வெர்டிக்கல் லோடு கேஸ்னு சொன்னோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், ஒரு கேண்டிலிவர் பீம் எப்பவுமே நமக்கு வந்து ஸ்டாட்டிக்கல் இன்டென்சி. அப்போ சப்போர்ட் 1 ரிமூவ் பண்ணுங்கள், 2 ரிமூவ் பண்ணுங்கள், 3 ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ என்னோட ஸ்டாட்டிக் இன்டென்சி 3 வந்துருச்சு. ஸ்டாட்டிக் இன்டென்சி ஃபார்முலா போடாமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பாருங்கள், இது நமக்கு வந்து வெர்டிக்கல் லோடு கேஸ் இல்லை, இது வந்து ஜென்ரல் லோடு கேஸ். இங்கே தெரியுதுங்களா? அவங்க சொல்லிடுவாங்க, டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அப்படி சொல்ல அப்படின்னா நீங்கள் அஷ்யூம் ஜென்ரல் லோடு கேஸ், அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? எஸ். அப்போது ஜென்ரல் லோடு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் மைனஸ் 3 ஃபார்முலா. ஓகே, இப்போ போகலாங்களா? ஒரே நிமிஷம். எஸ். ஸோ ஃபைண்ட் அவுட் தி ஸ்டாட்டிக்கல் இன்டென்சி ஆஃப் தி கண்டினியூஸ் பீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி வெர்டிக்கல் லோடு கேஸ். வெர்டிக்கல் லோடு கேஸில் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல, 0. அப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அப்படின்னா 2 இருக்கும், 2. இது வந்து ரோலர் சப்போர்ட்டில் வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான். இங்கேயும் வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான். ஏன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு வந்து 0 எடுத்துடுறோம். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், 1 2 3 3 + 2 5. ஓகேங்களா? 5 மைனஸ் 2 ஃபார்முலா ஆன்சர் 3. ஓகேங்களா? ஆர் மைனஸ் 2. ஓகே, இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லோடு கேஸாக இருந்துச்சுன்னா ஈச் ஜாயிண்ட் யூ வாண்ட் டு கன்சிடர் ஃபார் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ரோலராக இருந்தால் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணுமா? கிடையாது. ஏன்னா ரோலர் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி 0. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்காது. அப்போ ஃபிக்ஸ்டு பீமில் நமக்கு என்ன இருக்கும்? 3 ஃபோர்ஸ் இருக்கும். இது வந்து ரோலர் சப்போர்ட், வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான். இதுவும் ரோலர் வெர்டிக்கல் ரியாக்ஷன். இது வந்து ஹிஞ்ச். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹிஞ்ச் நம்ம அப்படிங்கும்போது நமக்கு 2 ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ 2 4 இங்கே ஒரு 3, அப்போ 7. அப்போ 7 மைனஸ் 3, அப்போ ஸ்டார்டிங் இன்டென்சி 4. சரிங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே 3 சப்போர்ட் ரிமூவ் பண்ணாலும் நமக்கு கேண்டில் வருது தானே. இங்கே பாருங்கள், இது ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த சப்போர்ட்லேயும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பாசிபிலிட்டி. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் பேஸ்ட் ஆன் தட் இன்க்ளைன் லோட்னால. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது வரலும் இந்த ஹரிசாண்டல் பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் இப்படி கேட்டது கிடையாது. டேரெக்டாக லேட்டரல் லோடு, வெர்டிக்கல் லோடுன்னு கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக ஆர் மைனஸ் 2 போடுங்க. ஒரு ஃபிக்ஸ்டு பீம். ஓகேங்களா? ஒரு ஃபிக்ஸ்டு பீம். இது ஒரு கொஷின்ஸ், ரொம்ப முக்கியமான கொஷின். வெர்டிக்கல் லோடு கேஸுக்கு ஸ்டார்டிங் இன்டென்சி நமக்கு என்ன வரும்? ஆர் மைனஸ் 2. அப்போ 2 2, அப்போ ஸ்டார்டிங் இன்டென்சி 2. இதே ஒரு ஃபிக்ஸ்டு பீம் ஜென்ரல் லோடு கேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே 3 இங்கே 3, அப்போ 6 6 மைனஸ் 3 3. ஃபார்முலாவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆகுது. ஆர் மைனஸ் 2 ஃபார் வெர்டிக்கல் லோடு கேஸ், ஆர் மைனஸ் 3 ஃபார் ஜென்ரல் லோடு கேஸ். சரிங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தாச்சு பீமில். ஓகேங்களா? ஃப்ரேம்லையும் பார்த்தோம் நம்ம எப்படி பீம் கவுண்ட் மெத்தட் எப்படி போடுறோம் தான். பீம் கவுண்ட் மெத்தட் பொறுத்தவரையிலும் நம்பர் ஆஃப் பீம்ஸ் இன்ட்டு 3, நம்பர் ஆஃப் பீம்ஸ் இன்ட்டு 6, எல்லா ஜாயிண்ட் எல்லா சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுதான் நமக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது போகலாங்களா? ஸோ இந்த ரிலீசிங் ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலா எழுதுறேன் இல்லைங்களா? ஆர் மைனஸ் 3 + 3C மைனஸ் ஆர்னு சொல்லிங்களா? இந்த ஆர் அப்படின்றது ஆர்இன்னு வரும் இந்த இடத்துல. ஆக்சுவலி ரிலீசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரிலீசிங் ஃபோர்ஸ். அப்போ இந்த ரிலீசிங் ஃபோர்ஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, எப்படி ரிலீசிங் ஃபோர்ஸ்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? எஸ். இது நமக்கு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் தெரியலைங்களா உங்களுக்கு? எஸ். அப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எத்தனை ஃபோர்ஸ் நமக்கு வரும்? ரெசிஸ்டன்ஸ் வந்துன்னா 3 இருக்கும். 1 இஸ் வெர்டிக்கல், ஹரிசாண்டல் அண்டு மூமெண்ட் இருக்கும். சரிங்களா? எஸ். இப்போ அப்படியே இந்த ஃபோர்ஸ், இந்த மூமெண்ட் அப்படியே 3 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகும். அப்படியே மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது பாருங்கள்,
இது நமக்கு வெர்டிக்கல் ஆகிடும். கரெக்டுங்களா? வெர்டிக்கல் ஆகிடும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் இருக்காது பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் ரோலர், அண்டு மூமெண்ட்டும் இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட். அப்படிங்கும்போது நம்ம இங்கே பாட்டம் சப்போர்ட்டில் எனக்கு 3 ஃபோர்ஸ் வந்தது, இந்த ஏரியாவுக்கு போகும்போது எனக்கு வந்து எத்தனை மாறிடுச்சு, 1 மாறிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ரிலீசிங் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம், 2. இதுதான் அந்த ரிலீசிங் ஃபோர்ஸ். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்துருவாங்கன்னா, ஓகேங்களா, இங்கே ஒரு ரோலர் இப்படி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம், R - 3 ப்ளஸ் 3C - R அப்படின்னு சொல்லுவீங்களா. R அப்படின்றது 3 3 6 ரியாக்ஷன்ஸ். ஓகே, ரிலீஸ் 3க்கு 3 ப்ளஸ் க்ளோஸ் லூப் இருக்கா, இல்லை 0. ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா, எஸ் இருக்குது. ரிலீசிங் ஃபோர்ஸ் -R. அப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல 3 வருது. அப்போ இந்த இடத்துல ரிலீசிங் ஃபோர்ஸ் வந்து 2 ரிலீசிங் ஃபோர்ஸ், அப்போ 2. அப்போ என்னோட ஸ்டார்டிங் NMC பாருங்கள், 3 - 2 1. ஸ்டார்டிங் NMC இஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டியூ டு இந்த ரோலரை கொடுத்ததுனால நமக்கு ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு இந்த இடத்துல 2. ஓகேங்களா? செக் ப்ராப்பர்லி இந்த ரிலீசிங் கண்டிஷன். ரிலீசிங் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து செக் பண்ணணும். நீங்கள் சம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாட்டிக் NMC கேட்டிருக்காங்க. ஒரு ரோப் கொடுத்து இந்த பீமை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த சப்போர்ட்டை. ஓகேங்களா? ரோப் கொடுத்து ஒரு, அதாவது இது வந்து மல்டி ஒரு கேபிள் ரூட்டிங்காக இருக்கலாம். மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஃபுல் லென்த்துக்கும் ஒரு கேபிள் நெட்வொர்க்காக இருக்கலாம். நமக்கு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ போகலாங்களா? ஒரே நிமிஷம். ஸ்டாட்டிக்கல் NMC சப்போர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் கிடையாது, இது வந்து ஹிஞ்ச். ஓகே, எஸ், போகலாங்களா? எஸ். ஸோ இப்போ கவனிங்க, R - 3 ப்ளஸ் 3C - R தான் நம்மளுடைய ஃபார்முலா. கரெக்டாக? அப்போது இந்த சப்போர்ட் பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் நமக்கு என்னது, ஹிஞ்ச்டு சப்போர்ட் 2. 1 இஸ் வெர்டிக்கல் அண்ட் அதர் 1 இஸ் ஹரிசாண்டல். பெண்டிங் மோமெண்ட் 0. ஓகே, அப்போது 2. அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஹிஞ்செலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹிஞ்செலாம் ஒரு ஜாயிண்டே கிடையாது. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் NMC பொறுத்து வரலும் ஹிஞ்செலாம் ஒரு ஜாயிண்டே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு புக்கில் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு புக்கில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ R - 3 ப்ளஸ் 3C - R. அப்போ ரியாக்ஷன் பாருங்கள், இங்கே 2 இங்கே 2, அப்போ 4பா. ஓகே, அப்போ R - 3, அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு 4, 4 - 3. ஓகேங்களா? க்ளோஸ் லூப் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா, எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 0 தூக்கிருங்க, தேவையில்ல. அப்போ ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்கா, எஸ். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு ஹிஞ்ச் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹிஞ்ச் இருக்குது. அப்போ ரிலீசிங் ஃபோர்ஸ் -1. ஓகேவா? ரிலீசிங் ஃபோர்ஸ் வந்து -1 அப்படிங்கும்போது நமக்கு 1. அப்போ இந்த ஹிஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 1 டேரெக்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஹிஞ்சு கூட ஒரு இன்னொரு டெர்மினாலஜி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த ஹிஞ்சு வந்து இந்த 2 ஜாயிண்டில் மட்டும் இருக்குது அப்படின்னா N-1 நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ். அப்போ 1 2, அப்போ 2 மெம்பர் இருக்கா, அப்போ 2 - 1 1, அவ்வளோதான். அப்போ நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ். இப்போ எல்லாமே இது இப்படி ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா 4 மெம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4, அப்போ 4 - 1 3, அப்போ 3 ரிலீசிங் ஃபோர்ஸ் எங்களுக்கு வந்து 3. ஓகேங்களா? இதை நம்ம படிப்போம், கீழே இருக்குது. ஓகே, எஸ். அப்போ இதனுடைய ஸ்டாட்டிக் NMC பாருங்கள் 0. அப்போ இந்த போர்ட்டல் ஃப்ரேமோட ஸ்டாட்டிக் NMC இஸ் 0. இது டிட்டர்மின் ஸ்ட்ரக்சரா, எஸ். பிகாஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் NMC 0, டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு இது ஸ்டேபிள்னு சொல்லிக்கிறோம், பட் லோடு கண்டிஷன் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எஸ், இது ஸ்டேபிள் தான். பிகாஸ் இந்த ஃபோர்ஸ் இப்படி ஹரிசாண்டலாக போகுது, இது வந்து நமக்கு இது இப்படி இது வெர்டிக்கலாக போகுது, அதனால் இது வந்து நமக்கு ஸ்டேபிள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கல் இன்டிட்டர்மினசி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன ஸ்ட்ரக்சர் இது? கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, போகலாங்களா? எஸ். ஸோ இந்த கைனமேட்டிக் இன்டிட்டர்மினசியை பொறுத்தவரையிலும் டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா தான். ஒவ்வொரு புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதில் எத்தனை வெர்டிக்கல், ஒரு ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லோப் எத்தனை வருது, இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எத்தனை வருதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் நம்ம அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம அதை படிச்சிருப்போம், அதனால் நம்ம சொல்லி கொடுத்துறலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தேவை ஒரு தியரிட்டிக்கல் ஆன்சர், நமக்கு கண்டிப்பாக நமக்கு வேணும், அது பர்ஃபெக்ட் ஆன்சராக வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இப்போ இதில் என்னென்ன மெத்தட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ ஜாயிண்டை வந்து ஒரு ஹிஞ்சை வந்து ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணுங்கன்னா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு ஃப்ரேம் ஒரு 2 இன்ச்சு 2 பிரிக்குது அப்படின்னா ஒரு மெம்பராக கன்சிடர் பண்ணால் பண்ணிக்கணும். பட் ஸ்டாட்டிக் இன்டென்சி நம்ம அப்படி பண்ணல. பட் கைனமேட்டிக் இன்டென்சி நீங்கள் எதை பண்ணணும், அப்போ தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? எஸ். ஸோ இதை முடிச்சுட்டு ஒரு கைனமேட்டிக் இன்டென்சில் ஒரு 20 கொஸ்டின், ஸ்டாட்டிக் இன்டென்சில் ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். மொத்தமாக வரும் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேர்த்து ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். எஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 இன்னொரு மொத்தமாக ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸ்டாட்டிக்கல் இன்டென்சி, ஓகே. இது கைனமேட்டிக் இன்டென்சினா நீங்கள் சொன்னீங்க இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ். 1 minute. எஸ்.
ஸோ இந்த கைனமேட்டிக் இன்டென்சிட்டி தான் ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி சொல்லிட்டீங்க. டிபெண்டிங் அப்பான் தி ஃபோர்ஸ், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அண்ட் வெர்டிகல் ஃபோர்ஸ் அண்ட் மூமெண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோர்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்க. ஓகே ரைட். அப்போ இந்த கைனமேட்டிக் இன்டென்சிட்டி என்னன்னு சொல்ல வரீங்க? டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி மெம்பர் ஆர் டிகிரி ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு மெம்பர் எடுத்துக்கோங்க. அப்போது இந்த மெம்பரில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் ரொட்டேஷன், அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் எப்படி வருது, நமக்கு ஸ்வே செட்டில்மெண்ட் நமக்கு எப்படி, நமக்கு அதாவது ஸ்வே நமக்கு எப்படி வருது, ப்ளஸ் இந்த இடத்துல இனி செட்டில்மெண்ட் டவுன்வர்ட் செட்டில்மெண்ட் ஏதாச்சும் இருக்குங்களா, அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட்டில்மெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதா நமக்கு வந்து டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் கினமேட்டிக் ஆர் கைனமேட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ஓகே, எனக்கு தேவை இந்த ஃபார்முலா தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் ஃபார்முலா படிக்க தேவையில்ல. அந்த மாதிரி ஸ்டார்டிங் இன்டென்சிட்டியில் வந்து மாதிரி இந்த மெத்தடு அந்த மெத்தடில் ரெண்டே ஃபார்முலா 3J மைனஸ் ஆர் மைனஸ் எம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ். ஓகே, அதே ட்ரெஸ் போனீங்கன்னா 2J மைனஸ் ஆர், அவ்வளோதான். 2J மைனஸ் ஆர் மைனஸ் எம் கூட வராது. ஏன்னா எம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி ரிஜிட்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி இன்ரிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர், நாட் ரிஜிட் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இங்கே ரிஜிட்ன்ற வேர்டை நமக்கு வந்து ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஜாயின் பின் ஜாயின் சொல்லிட்டோம், பெண்டிங் மூமெண்ட் 0. ஓகேங்களா, அதில் ரிஜிட்டே எங்களுக்கு வராது. ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பீமில் டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி மெம்பர் ஆர் டிகிரி ஆஃப் ரொட்டேஷன் இஸ் நோன் அஸ் ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஒரே ஒரு ஃபார்முலா தான் 3J மைனஸ் ஆர் மைனஸ் எம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ். அங்கே எப்படி ரிலீசிங் ஃபோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, மைனஸ் பண்ணீங்க. ஏன்னா அது வந்து ஃபோர்ஸ். இப்போ அந்த ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொட்டேஷன் வரலாம். ஓகேங்களா, அந்த இடத்துல எங்களுக்கு வந்து ரொட்டேஷன் வரலாம், இல்லையா சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலாம். ஓகேங்களா, எஸ் கண்டிப்பாக நடக்கும். இங்கே பாருங்கள், ஏன்னா இது வந்து ஒரு 3 டைரக்ஷனில் வந்து ரிஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஆனால் இந்த டைரக்ஷனில் இருக்கா, இல்லை. ஒன்லி வெர்டிகல் டைரக்ஷன் மட்டும் ரிஸ்ட்ரெயின் பண்ணுவோம். ஆனால் ஹரிசாண்டல் டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஆகும்னா அப்போ சம்திங் மூவ்மெண்ட் ஆகுமா, இது சுவேக வாய்ப்பு இருக்கா, அப்போ இந்த இடத்துல ஒரு டீட்டா வாய்ப்பு இருக்கா. ப்ளஸ் இந்த இடத்துல மூமெண்ட் இல்லை, அப்போ மூமெண்ட் இல்லாதனால பெண்டிங் மூமெண்ட் 0 அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு ரொட்டேஷன் டீட்டா வர வாய்ப்பு இருக்கா. எஸ், அப்போ ப்ளஸ் அந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம், கைனமேட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, எஸ். ஹால் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு நோட். ஓகே, சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஞ்சை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ஒரு ஹிஞ்ச் எடுத்துக்கிட்டு எத்தனை ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, எஸ். ஸோ அதனால் டேரெக்டாக இதை ஞாபகம் வச்சுங்க. ஆல் ஹிஞ்ச் இஸ் ஜாயிண்ட். All hinge is joint. Okay, consider all hinge is joint. Point number 1. Point number 2, consider all dividing members. Consider all dividing member is beam. Okay, beam or members. Considering all dividing member is members or beam அப்படின்றோம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஒரு சம் சொல்லுவோம் பாருங்கள். நீங்கள் அந்த ஹிஞ்சை வந்து ஒரு ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணீங்களா, இந்த இடத்துல பண்ண கிடையாது. ஏன்னா அதை நான் ஃபார்முலா யூஸ் பண்ணல. ஓகேங்களா, டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன், r - 3 + 3c - அதனால் ஹிஞ்சை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாயிண்ட் இருக்கிறதுனால ஹிஞ்சை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கணும். ஓகேங்களா, எஸ். ஆல் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஹிஞ்ச் வந்து ஜாயிண்ட் தான். ஹிஞ்சு வந்து ப்ரொவைட் பண்ணதுனால ஒரு மெம்பர் 2 மெம்பராக எங்களுக்கு மாறும். அதையும் நான் கன்சிடர் பண்ணுவேன். சரிங்களா, எஸ். சரி, ஓகே, ஃபார்முலா போகலாமா? நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள் பாப்பா. 3J மைனஸ் ஆர் மைனஸ் எம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் எம்மை கன்சிடர் பண்ணிக்கிறேன், அதாவது ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் அப்படின்னா ஸ்டாட்டிக்கல் கைனமேட்டிக் இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னா கம்மியாக வரும். ஆக்சுவலி இன்ரிஜிட் மெம்பர், ஓகேங்களா, ஆர் எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படிப்போம் இப்போ. ஓகே, எஸ். சி ஃபஸ்ட்டு ஜாயிண்ட். அப்போ எத்தனை ஜாயிண்ட் கன்சிடர் பண்ணுங்க, 1 2 3 4 5 6. ஜாயிண்ட் இஸ் 6. ஓகே, ரைட். அப்போ ஃபோர்ஸ் வாங்க. இது ஒரு ஹிஞ்ச் ஜாயின், அப்போ 2 ஃபோர்ஸு. இது ஒரு ரோலர் 1, ரோலருக்கு 1, ஹிஞ்ச் ஜாயின் 2, அப்போ 2, இங்கே ஒரு 2 4 6. ஓகேவா, மெம்பர் பாருங்கள், 1 மினிட். மெம்பர் பாருங்கள், 1 2 3 4 5. ஓகேங்களா, மெம்பர் இஸ் 5. நீங்கள் நம்ம மெம்பர் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஓகேங்களா, இப்போ ஜாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணதுனால மெம்பர் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, எஸ். 5. அடுத்து என்ன இருக்குது சொல்லுங்கள், ரிலீசிங் ஃபோர்ஸ். அப்போ எத்தனை ரிலீசிங் ஃபோர்ஸ் இருக்குது, எத்தனை ஹிஞ்ச் இருக்கோ அத்தனை ரிலீசிங் ஃபோர்ஸ். அப்போ 1 2, அப்போ 2 ரிலீசிங் ஃபோர்ஸ். அப்போ என்னோட வேல்யூ 2. இந்த இடத்துல ரிலீசிங் ஃபோர்ஸ் நம்ம வந்து என்னன்னு வச்சுக்கிறோம் நான் அந்த இடத்துல. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த ரிலீசிங் ஃபோர்ஸ் என்ன வச்சுக்கணும், இந்த இடத்துல என்னன்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 3J மைனஸ் ஆர் மைனஸ் எம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் அப்படின்றோம் n. ஓகேங்களா, ஜாயிண்ட் எடுத்தன, ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 ஜாயின், அப்போ 6 18 வந்துருச்சு. ரியாக்ஷன் நமக்கு எத்தனை, அப்போ 18. ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6. மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5
ப்ளஸ் ரிலீசிங் ஃபோர்ஸ் வந்து 2. அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கங்க மொத்தம் 20. 20 மைனஸ் 11 9. அப்போ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் 9. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்எக்ஸ்டென்சிபிள் மெம்பர், அதாவது இன்எக்ஸ்டென்சிபிள் ஆர் ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர். அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் அப்படின்னா என்னென்னா, இந்த மெம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெம்பரை நீங்கள் வந்து கழிச்சிடணும். அப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பருக்கு அது ஓகேங்களா. ஆக்சுவலி 1 மினிட் எஸ், ஆக்சுவலி இன்எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இன்எக்ஸ்டென்சிபிள் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், நமக்கு கம்மியாக இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆக்சுவலி ரிஜிட் ஆர் ஆக்சுவலி இன்எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மெம்பரை வந்து கழிச்சிடணும். 3J மைனஸ் ஆர் மைனஸ் எம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3J மைனஸ் ஆர் மைனஸ் எம். இப்போ ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் கிடையாது, ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பர்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் ஆர் ஆக்சுவல் டிஃபர்மேஷன் இஸ் நாட், ஆக்சுவல் டிஃபர்மேஷன் இஸ் நாட் நெக்லெக்டட். அப்போ ஆக்சுவல் டிஃபர்மேஷன் இஸ் நெக்லெக்டட் அப்படின்னா ஆக்சுவலி ரிஜிட், நாட் நெக்லெக்டட் அப்போ ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் வந்து இது சரிங்களா. ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பர், இந்த வேர்டிங் அவங்க இன்எக்ஸ்டென்சிபிள் கொடுத்துருக்காங்களா எக்ஸ்டென்சிபிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் அப்படின்னா நமக்கு மெம்பரை கழிக்க தேவையில்லை. அப்போ மெம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெம்பரை விட்டுருங்க. அப்போ மெம்பர் என்ன பண்ணணும், கழிக்க தேவையில்லை அப்படின்னா அந்த ஃபார்முலா இந்த எம் எடுத்துருங்க. அப்போ எம் எடுத்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும், இதோட 5 ஆட் பண்ணணும். அப்போ 9 + 5 14 இருக்குங்களா. ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி 14. அந்த வேர்டு மட்டும் கவனிக்கணும். ஆக்சுவலி ரிஜிட் மெம்பருக்கு ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு டைம் புரிஞ்சிங்கன்னா போதும். நாட் கிவன், சரிப்பா எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள்னு கொடுக்கல, இன்எக்ஸ்டென்சிபிள் என்ன பண்ணுங்க, டேக் எக்ஸ்டென்சிபிள் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கோங்க. டேக் எக்ஸ்டென்சிபிள் கேஸ். 3J மைனஸ் ஆர் மட்டும் போட்டிங்கன்னா போதும், ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. எஸ். ஸோ இதுதான் அந்த ரிலீசிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட். இப்போ இந்த ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டியில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு 4 ஆட் பண்ணணும், இதில் ஒரு 4 ஆட் பண்ணணும். ஓகேங்களா. மீன்ஸ் ஈச் ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது காமனாக வருது அதை விட்டுட்டு ஸ்லோப் ரெண்டுக்கும் காமனாக வந்திருக்கும். அப்போ ஒரு ஸ்லோப் தான் எடுத்துக்கணும். செட்டில்மெண்ட் நமக்கு வரும்போது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகேங்களா. ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டைரக்ஷனில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரஸ்ட் எப்படி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரிங்களா. அப்போ டிகே அப்படிங்கும்போது நமக்கு என்ன, இது வந்து ஒரு கைடு புள்ளி ரோலர். கைடு புள்ளி நமக்கு என்ன வரும் பாருங்க, பெண்டிங் மூமெண்ட் நமக்கு 0 ஆகுமா, ஆகாது. பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. சம் ஃபோர்ஸஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா. ஹரிசாண்டல் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வெர்டிகல் ஃபோர்ஸ். அப்போ பெண்டிங் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்லோப் வரும். கரெக்டாக. எஸ். டிபெண்டிங் அப்பான் தி அந்த ப்ரொவிஷன், அதாவது கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், வெர்டிகல் ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் வெர்டிகல் டைரக்ஷனில் ஒன்று ஹரிசாண்டலில் ஒன்று போவோம், ப்ளஸ் அந்த வெர்டிகல் டைரக்ஷனில் போவோம். அப்போ 2 நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஹரிசாண்டல் டைரக்ஷன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் நமக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல 0 ஆகிடும். அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷன் அதுவும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, அதுவும் ஒரு ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி. ஓகேங்களா. அப்போ டோட்டலாக 4 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆக்சுவல் த்ரஸ்ட்டில் நமக்கு இருக்கும். ஷியர் ரிலீசிங் எஃபெக்ட். ஷியர் ரிலீசிங் எஃபெக்ட் இதுதான் நமக்கு வந்து கைடு புள்ளி ரோலாக தான் இது. இது வந்து நமக்கு ஆக்சியல். ஓகேவா. ஒரே நிமிஷம் இப்போ புரிஞ்சுட்டு பாருங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் லோடு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது நமக்கு மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா. இதில் நீங்கள் லோடு அப்ளை பண்ணால் வெர்டிகல் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஓகே. இது ஷியர் ரிலீசிங் அப்படின்னா வெர்டிகல் ஃபோர்ஸ் நம்ம ஷியர் தானே, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஆக்சியல் த்ரஸ்ட்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நமக்கு வரக்கூடிய இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதனுடைய டிகே வந்து 4, இதனுடைய டிகே வந்து நமக்கு வந்து 4. நாம தான் அப்படி கன்சிடர் பண்ணுறோம் இல்லைங்களா, எல்லா ஜாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணி இதுவும் ஒரு ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதுலேயும் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸுக்கு +1ன்னு போட்டுக்கோங்க. அப்போ ஒரு ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா 3J அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், ஒரு ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணிட்டீங்க. அப்போது 3 ஒரு ஜாயிண்ட்டுக்கு ப்ளஸ் ஒரு இன்ச்சு +1. அப்போ எத்தனை வந்துச்சு, 4. அதே 4 இங்கே வந்துருச்சா. புரிஞ்சுது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்ட்டு. கவனிங்க. இப்போது நமக்கு 3J அப்படின்னு நம்ம சொல்கிறீங்களா, ஈச் ஜாயிண்டை வந்து எல்லாமே நம்ம ஒரு ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணிட்டோம் கைனமெட்டிக் இன்டென்சிட்டியில். அப்போ ஜாயிண்ட் இது ஒரு ஜாயிண்ட். ஓகேங்களா. அப்போ 1 வந்துடும். அப்போ 3 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸில் என்னோட வேல்யூ இந்த ஆக்சுவல் த்ரஸ்ட் கொடுத்ததுனால ஷியர் த்ரஸ்ட் ஷியர் ரிலீசிங் கொடுத்ததுனால 1 கன்சிடர் பண்ணுவோம். +1. அப்போ +1. அப்போ எத்தனை வந்துச்சு, 4. ஓகேங்களா. 2 வெர்டிகல் 1 ஹரிசாண்டல் 1 ஸ்லோப். அப்போ மொத்தம் நமக்கு எந்த வந்துருச்சு, 4 வந்துருச்சு. அதேமாதிரி இங்கே 4 வந்துருச்சுங்களா. இதுதான் அதனுடைய ட்ரிக். அதுதான். ஓகேங்களா. எஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல, எதுவும் நீ கொடுத்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எல்லாமே நான் ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணிக்குவேன், எல்லாமே மெம்பராக கன்சிடர் பண்ணிக்குவேன். ஓகேங்களா. அப்போது ஒரு இங்கே கொடுத்துருப்பாங்க 2θ, 1 வெர்டிகல் டைரக்ஷன், 1 ஹரிசாண்டல் டைரக்ஷன். சேம் அதே கன்சிடரேஷனில் இங்கே நமக்கு வந்துடும். ஓகேங்களா. சேம் எக்ஸாம்பிள் போர்ட்டல் ஃப்ரேமில் ஒரு எக்ஸாம்பிள், எப்படி பீமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அதேமாதிரி போர்ட்டல் ஃப்ரேமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஓகே. இந்த கைனமெட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நமக்கு முடிஞ்சிடும். ஓகே. எஸ். போலாங்களா. ஹிஞ்ச் அடுத்த டாபிக் என்ன இருக்குது. ஓகே. சம் எக்ஸாம்பிள். 1 மினிட். ஹிஞ்ச் அட் சென்டர். ஓகே. ஹிஞ்ச் அட் சென்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கன்சிடர் பண்ணி தேவையில்ல. அப்போ 3J கன்சிடர் பண்ணிக்கோங்க +1. அப்போ ஜாயிண்ட் எத்தனை, ஒரே ஒரு ஜாயிண்ட் தான். அப்போ +1 இருக்கா, அப்போ 4 முடிஞ்சு போச்சு. 4. ஓகே. எஸ். ஸோ நவ்
determine the kinematic tendency or kinematic tendency or degree of displacement of the structure அப்படின்னு சொல்லுவாங்க. degree of displacement of structure. ஓகே, டைரக்டாக ஃபார்முலா எழுதிக்கோங்க. 3j minus r minus m plus number of releasing force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ஜாயிண்ட் 1 2 3 4 5 6 7 8 8 24 கரெக்டா? 8 24. நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 3 2 2 கூட்டினா 7 வந்துச்சா? 7. அப்போ மெம்பர் பாருங்க, மெம்பர் ஓகேங்களா? மெம்பர் இது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்டென்சிபிள் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்டென்சிபிள் கேஸ் அப்படின்னா நோ நீட் டு டிவைட் மீன்ஸ் நோ நீட் டு சப்ராக்ட் த மெம்பர். ஓகேங்களா? நோ நீட் டு சப்ராக்ட் த மெம்பர் 0 ஆக்கிருங்க. ரிலீசிங் ஃபோர்ஸ் பாருங்க 1 2 சரிங்களா? 1 2 1 2 அப்படிங்கும்போது நமக்கு நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் 2. அப்போ கழிச்சிருங்க, அந்த 24 கூட்டிக்கோங்க 26 26 மைனஸ் 7 26 மைனஸ் 7 நமக்கு என்ன வரும்? 17 18 19 ஓகேங்களா? இப்போ 19. ஸோ 19 தான் நமக்கு இதனுடைய ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ். சார் ஓகே, நான் இப்படிலாம் போடல, அதெல்லாம் நீங்கள் போடலாம் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு டைம். இந்த ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி பொறுத்தவரை சார் கைனமேட்டிக் இன்டென்சிட்டி பொறுத்தவரை இதுதான் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. நீங்கள் எந்த புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அவசியமே கிடையாது. பக்காவாக அதுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சில நேரத்தில் ஆன்சர் தப்பாக வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? எஸ். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோமா? இப்போ நீங்கள் சரி இதை இந்த மெத்தட் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது நமக்கு என்ன? ஆக்சுவல் த்ரஸ்ட். அப்போ 3j. அப்போ ஆக்சுவல் த்ரஸ்ட்னா இங்கே ஒரு 4 ப்ளஸ் இங்கே ஒரு 4 இன்ச்சுக்கு. அப்போ மொத்தம் 8. இப்போ நம்ம போட்டது 8 வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ எத்தனை ஜாயிண்ட் நமக்கு? 3j மைனஸ் நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ் 2 போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஜாயிண்ட் எத்தனை இருக்குது? 2. அப்போ 6 ப்ளஸ் 2 அப்போ 8 வந்துருச்சா? 4 + 4 8, இங்கேயும் 8 நமக்கு. ஓகேங்களா? எப்படியா இருந்தாலும் ஆன்சர் நமக்கு எப்படி வரும்? கரெக்ட், ஃபைனலாக ஆன்சர் கரெக்டாக நமக்கு வரும். அப்போ இதனுடைய ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிப்பா. r - 3 + 3c - r. எனக்கு க்ளோஸ் லூப் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே க்ளோஸ் லூப் கிடையாது. அப்போ ரியாக்ஷன் ஆல்ரெடி எனக்கு தெரியும் 7. ஃபார்முலாக்கு 3 க்ளோஸ் லூப் இல்லை 0. அப்போ ரிலீசிங் ஃபோர்ஸ் எத்தனை? இங்கே 1 இங்கே 1 அப்போ 2. இங்கே எப்படி நீங்கள் ரிலீசிங் ஃபோர்ஸ் சொன்னீங்க? இங்கே பாருங்கள், இது பெண்டிங் மூமெண்ட், இது ஆக்சுவல், இது வந்து பார்த்தீங்கன்னா கைடு புள்ளி ரோல். அப்போ இதில் 2. அப்போ இது ஒரு ரிலீசிங் ஃபோர்ஸ். ஹிஞ்ச் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம 2 மெம்பர் கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ 1. அப்போ 2 ரிலீசிங் ஃபோர்ஸ். அவ்வளோதான். டேரக்டாக நம்பர் ஆஃப் இன்ச்சை நீங்கள் டிவைட் பண்ண கழிச்சிருங்க அதோட. ஓகேங்களா? செப்பரேட் பண்ணால் ஆன்சர் நமக்கு. அப்போ இதோட ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி இஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ரிலீசிங் ஃபோர்ஸ் என்ன சொன்னோம் இல்லைங்களா? நம்பர் ஆஃப் ஒரு ஜாயிண்ட் இன்ச் வந்து எத்தனை மெம்பரோட கனெக்ட் ஆயிருக்காருன்னு பாருங்கள். இப்போ 4 மெம்பரோட கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்போது n - 1. அப்போ இதோட ரிலீசிங் ஃபோர்ஸ் நமக்கு எத்தனைப்பா? 3. என்னன்றது நம்பர் ஆஃப் மெம்பர். j ஓகே அட் ஜாயிண்ட். ஓகே, நம்பர் ஆஃப் மெம்பர் கனெக்டட் அட் ஜாயிண்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இன்க்ளைன் மெம்பர் இப்படி கொடுத்துருக்கீங்கப்பா. இன்க்ளைன் மெம்பர் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ இன்க்ளைன் மெம்பர் கன்சிடர் பண்ணுமா? இன்க்ளைன் மெம்பர் நோ நீட் டு கால்குலேட். ஓகேங்களா? பட் ஆனால் நமக்கு என்ன வரும்? அதில் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் நமக்கு வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அப்படின்றதுனால நமக்கு நோ நீட் டு கால்குலேஷன் ஃபார் தட் இன்க்ளைன் மெம்பர். டேரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரெயிட் மெம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். என்னோட வேல்யூ இந்த இடத்துல 1 தான் நமக்கு வரும். சரிங்களா? என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் லீசிங் ஃபோர்ஸ் ஆரோட வேல்யூ நமக்கு 1 தான் வரும். இன்க்ளைன் மெம்பர் நாட் கன்சிடர், நோ நீட் டு கன்சிடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேஸில் நான் வந்ததில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபர்மேஷன், அதாவது 2 டிஃபர்மேஷன், ஆக்சியல் டிஃபர்மேஷன், இந்த ஷியர் டிஃபர்மேஷன் சொல்லிட்டு இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து கைனமேட்டிக் இன்டென்சிட்டியில் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேட்பாங்க. டு ரிலீஸ் தி ஷியர் டிஃபர்மேஷன், ரிலீஸிங் தி அண்டு ஆக்சியல் டிஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? முதல்ல அந்த டிஃபர்மேஷனில் என்னென்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ டிஃபர்மேஷன், ஆக்சியல் டிஃபர்மேஷன் அண்டு ஷியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சியல் டிஃபர்மேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி மெம்பர். கரெக்டுங்களா? மெம்பரில் வரக்கூடியது. ஆக்சியல் கம்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை ஆக்சியல் டென்ஷனாக இருக்கலாம். ஆக்சியல் கம்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை ஆக்சியல் டென்ஷனாக நமக்கு இருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு கேஸுமே நமக்கு வரும். அப்படிங்கும்போது அப்போ அதை எதை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஷியர் அப்படிங்கும்போது எது பண்ணுறது நம்ம பார்க்கணும். அப்போது டைரக்ட் ஃபார்முலாக்கு என்னது? நமக்கு 3j - r - m மைனஸ் ஷியர் ரிலீசிங். கேட்டாங்கன்னா பண்ணுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன், ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒவ்வொரு ஆக்சியல் ஃபோர்ஸ். நம்பர் ஆஃப் மெம்பரை நீங்கள் கழிச்சிங்கன்னா போதும். எகைன் ஓகேங்களா? மறுபடியும் கழிக்கணும். ஓகேங்களா? நாட் கிவன் அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 3j - r அவ்வளோதான். 3j - r - m எக்ஸ்டென்சிபிள் கேஸுக்கு எதுவுமே கொடுக்கல. எங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எக்ஸ்டென்சிபிளாக இன்எக்ஸ்டென்சிபிளாக கொடுக்கல அப்படின்னா 3j - r அவ்வளோதான். இதே 3D ஸ்ட்ரக்சர்னா 6j - r. ஓகேங்களா? ஈச் ஜாயிண்டில் 2 ஃபோர்ஸ் அவ்வளோதான். ஓகே, ஸோ இது நமக்கு வந்து ஒரு மணிக்கு தேவையில்ல. இது ஒரு டைம் ஐஏஎஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 2016 நினைக்கிறேன். ஓகேங்களா? எஸ். ஸோ டிகிரி ஆஃப் டிகே வேல்யூ, டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் இன்டென்சிட்டி வேல்யூ லெஸ் ஃபார் ஆக்சியலி ரிஜிட் மெம்பர். எஸ், கரெக்ட். ஆக்சியலி ரிஜிட் மெம்பருக்கு ஏன் லெஸ்ஸாக வருது? மெம்பர் நம்ம கழிப்போம் அதிலேருந்து. ஓகேங்களா? சப்ராக்ட் பண்ணுவோம். கம்பேர்ட் டு ஆக்சுவலி எக்ஸ்டென்சிபிள் மெம்பர். எக்ஸ்டென்சிபிள் மெம்பருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மெம்பரை ஆட் பண்ணுவோம். எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மெம்பரை கழிப்போம்.
எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் அப்படிங்கும்போது ஆக்சுவலி ரிஜிட் மெம்பர் எக்ஸ்டென்சிபிள் மெம்பர் அப்படிங்கும்போது மெம்பரை நம்ம வந்து அதோட 0 ஆக்கிடுவோம். ஓகேங்களா, இதான கான்செப்ட். எஸ். ஸோ இப்போ ட்ரஸ்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக 2J மைனஸ் ஆர் அவ்வளோதான். 2D ஸ்ட்ரக்சருக்கு 2J மைனஸ் ஆர், 3D ஸ்ட்ரக்சருக்கு 3J மைனஸ் ஆர் அவ்வளோதான். 3J மைனஸ் ஆர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதனுடைய இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு என்னென்னா பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக ஒரு சில கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ எந்தெந்த வந்து ஜாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு ஃபிக்ஸ்டு எண்டை வந்து ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃப்ரீ எண்டையும் ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணணுமா? அப்போ ஒரு பீம் வந்துடுறாங்க, ஐயோட வேல்யூ மாறுது. 2i ஐ வேல்யூ கொடுத்த பீமுக்கு எப்படிலாம் மாறுது. ஒரு ஆர்ச் பீம் வந்துடுது நமக்கு. ஓகேங்களா, ஆர்ச் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ அந்த இடத்துல எப்படிலாம் நம்ம வந்து ஜாயிண்டை கன்சிடர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா, போகலாங்களா? எஸ். ஸோ ஃப்ரீ, ஓகேங்களா, ஃப்ரீ எண்ட் ஆல்சோ ஒரு ஜாயிண்ட். ஃப்ரீ எண்டும் நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் தான். ஓகேங்களா, ஃபிக்ஸ்டு பீமில் நமக்கு ஃப்ரீ எண்டும் ஒரு ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா, எஸ். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார்முலா r-3 + 3c - r ரியாக்ஷன் வேல்யூ நமக்கு என்ன இருந்ததுல பெண்டிங் 3. அப்போ ஸ்டாட்டிக்கல் இன்டர்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ ஜாயிண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பிளேஸில் ஒரு இது வந்து 2i ஸ்ட்ரக்சர்ஸ், இது வந்து i ஸ்ட்ரக்சர். டெப்த் வேரியேஷன் பிளேஸில் இது நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஆர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஜாயிண்டாக கன்சிடர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, இந்த இடத்துல நமக்கு வந்து வேரியேஷன், ஃபோர்ஸ் வேரியேஷன் நமக்கு வரும். இது வந்து வெர்டிகல் மெம்பர், சடனாக ஒரு ஆர்ச் மெம்பர் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட். ஓகேங்களா, ஆர்ச் ஜாயிண்ட். கிராஸ் செக்ஷன் சேஞ்சிங் பிளேஸ். எஸ், கிராஸ் செக்ஷன் சேஞ்சிங் பிளேஸ் வந்துருச்சு. ஸ்ட்ரெயிட் லைன் டு கர்வ் லைன் ஜாயிண்டிங் பிளேஸ். ஸ்ட்ரெயிட் லைன் டு கர்வ் லைன் ஜாயிண்டிங் பிளேஸ். ஹிஞ்ச் ஆல்சோ ஜாயிண்ட் அண்ட் ஹிஞ்ச் ஆர் டிவைடட் இன்டு தி பீம்ஸ் அப்படின்றோம். ஹிஞ்ச் ஆல்சோ ஒரு ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஆல்சோ டிவைட் இன்டு தி பீம். இது எல்லாமே கைனமேட்டிக் டெர்ம்ஸ்லாம் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா, எஸ். ஃபிக்ஸ்டு பீம் கைனமேட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர். எஸ், ஒரு ஃபிக்ஸ்டு பீம் வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஃபிக்ஸ்டு பீம் இஸ் ஆல் ரிஜிட், தேர் இஸ் நோ பாசிபிள் ஃபார் டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, அண்டு ஸ்டாட்டிக்கலி இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லைங்களா. 2 ஃபார் வெர்டிக்கல் லோடு கேஸ், 3 ஃபார் ஜென்ரல் லோடு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். r-2 r-3ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு பீம் ஸ்டாட்டிக்கலி இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, பட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஸ்டாட்டிக்கலி இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர், கைனமேட்டிக்லி ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், கைனமேட்டிக்லி இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, எது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈச் ஜாயிண்ட், ஒரு ஜாயிண்டில் என்னென்ன நமக்கு ஃபோர்ஸ் வரும் அப்படின்றதும் கன்சிடர் பண்ணாலும் சரி, இல்லை அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த ஃபோர்ஸ்னால நமக்கு என்னென்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், நமக்கு டிகிரி ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஈச் ஜாயிண்ட், பின் ஜாயிண்ட் அப்படின்னு சொன்னோம். பின் ஜாயிண்ட் அப்படின்னா நமக்கு ஹிஞ்ச் ஜாயிண்ட். பின் ஜாயிண்ட் 2D ஃப்ரேம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், வெர்டிகல் ஃபோர்ஸ் அண்ட் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ். அப்போ 2, அப்போ ஸ்டார்டிங் டென்சிட்டி 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதே ஒரு பின் ஜாயிண்ட் 3D அப்படிங்கும்போது நமக்கு என்ன, பெண்டிங் மொமெண்ட் 0, அப்போ எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன் சொல்லிட்டு 3 ஃபோர்ஸ் நமக்கு வரும். அப்போ 3. ஓகேங்களா, இதே ரிஜிட் ஜாயிண்ட். ஓகேங்க, ரிஜிட் ஜாயிண்ட் 2D அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், ரிஜிட் ஜாயிண்ட் 2D அப்படிங்கும்போது ஈச் ஜாயிண்ட் நமக்கு வந்து 3 ஃபோர்ஸஸ் நமக்கு வரும். ஓகேங்களா, ஈச் ஜாயிண்ட் நமக்கு என்ன வரும், 3 ஃபோர்ஸ். அப்போ 3. ஓகே, பின் ஜாயிண்ட் 3D இது. ஓகே, பின் ஜாயிண்ட் 3ல 3, ரிஜிட் ஜாயிண்ட் 2D அப்படிங்கும்போது 3, ரிஜிட் ஜாயிண்ட் 3D அப்படிங்கும்போது 6 நமக்கு வரும். என்ன வரும் நமக்கு, 6. ஓகே, ரிஜிட் ஜாயிண்ட் 2D அப்படிங்கும்போது நமக்கு நார்மல் ஃபிக்ஸ்டு கேஸ் தான் நமக்கு ரிஜிட் ஜாயிண்ட் 2D. ஓகே, அப்போ 3 ஃபோர்ஸஸ். ரிஜிட் ஜாயிண்ட் 2D, ரிஜிட் ஜாயிண்ட் 3D அப்படிங்கும்போது 6, எக்ஸ் ஒய், மறுபடியும் அகைன் எக்ஸ் ஒய், அகைன் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, எஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் சொல்ல முடியாது, ஜஸ்ட் பேசிக் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா, ஸோ இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்டெர்ம்ஸ்னா என்ன, கைனமேட்டிக் இன்டெர்ம்ஸ்னா என்ன, என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம படித்தோம். ஸோ இந்த படித்தது ப்ளஸ் நம்ம வந்து படிக்கிறது அப்படின்னா ஒரு 50% மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா, இது முடிச்சிடலாமா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். ஓகே, ஒரு ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சரோடைய ஸ்டெபிலிட்டியை பார்த்த உடனே எப்படி நம்ம சொல்கிறது, அப்போ என்ன கன்சிடரேஷனை நம்ம இதை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த கிளாஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். இது ரெண்டுமே என்னென்னா ஸ்டாட்டிக் இன்டெர்ம்ஸ், கைனமேட்டிக் இன்டெர்ம்ஸ் ரெண்டும் நீங்கள் ஓரளவு படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் இந்த ஹிஞ்சு, ஜாயிண்ட்டு, பேரலல் ஃபோர்ஸு, நான் லீனியர், நான் கொலியர், நான் ட்ரிவியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் பார்ப்போம். ஓகேங்களா, சம் டிஃப்ரெண்ட்ஸ் கேசஸ் பார்ப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் தான். அதை நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது இன்ஃப்ளூயன்ஸ் லைன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஓகேங்களா, அதாவது ஸ்டாட் ப்ரோ இல்லாமையே ஒரு ரோலிங் லோடு எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஒரு லோடு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பின்னாடி டயர், 20 கிலோமீட்டர் முன்னாடி டயர், 2 லோடு மூவ் ஆகுது. அப்போ நான் பெண்டிங் மட்டும் எங்கே எனக்கு மேக்ஸிமம் வரும், அந்த பீம் நான் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்போ இது ஒரு ட்ரக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரக் இப்படி போயிட்டுருக்கு.
போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 10 கிலோ நியூட்டன், இந்த லோடு வந்து 20 கிலோ நியூட்டன். அப்ப இந்த லோட நான் எங்க பிளேஸ் பண்றது? மேக்ஸிமம் லோடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் சென்டர் நமக்கு தெரியும். மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் சப்போர்ட்னு தெரியும். பட் இந்த மாரி அன்ஈவன் லோடு ஓகேங்களா? டிஃபரன்ஸ் லோடு அப்படிங்கும்போது நமக்கு வந்து எங்க பிளேஸ் பண்றது அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டீட்டெயிலா கொஞ்சம் நீட்டா படிப்போம். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ சோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.